ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஷ்மிபாதி விலாக். இன்னைக்கு விலாக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 நாள் சேர்ந்த மாதிரி விலாக் தான். ஒரு சண்டே கொஞ்சமா எடுத்திருந்தோம், அதுக்கப்புறம் திங்கட்கிழமை சேர்ந்த மாதிரி விலாக் தான். நிறைய பேர் வந்து ரெசிபி வந்து ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிள்ளி போட்ட சாம்பார் என்னோட ஸ்டைல் நான் எப்படி வைப்பேன் அப்படின்றதையும் ஷேர் பண்ணிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சண்டே அதுமா ஒரு 7:30 மணிக்கு மேல ஈவினிங் வந்து சடனா வந்து பிளான் பண்ணி வா கேக் வாங்க போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூட்டு போயிருந்தாரு. இது வந்து பசங்க வந்து ரொம்ப நாளா வந்து கேட்டுட்டே இருக்காங்க. 50,000 ரீச் பண்ண உடனே என்ன வந்து இதுக்குள்ள பாத்தீங்கன்னா கேக் வெட்டவே மாட்டீங்களா? ஆமா, நீங்க கேக்கே வெட்ட மாட்டீங்க அப்படின்ட்டாங்க. அதனால போன வாரமே கேட்டுட்டே இருந்தாங்க. அதனால இந்த வாரம் சொல்லிட்டு வீடியோ வந்து பேசிட்டே இருந்தோம். சரி வா போயிட்டு வந்துடலாம், பசங்க ரொம்ப நாளா கேட்கறாங்களேன்ட்டு அவங்களுக்கே தெரியாம வந்து கூட்டு போயிருந்தாரு. பக்கத்துலதான் இருக்கு, ரொம்ப தூரம் கிடையாது. விழுப்புரத்துல ஒரு பேக்கரியில இங்க வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு, புதுசா வந்து ஓபன் பண்ணிருக்காங்கன்றத இங்க வந்து கூட்டு போயிருந்தாரு. போயிட்டு கேக்க பார்த்த உடனே அவங்கவுங்க அந்த கேக் இந்த கேக் வாங்கலாம், அந்த கேக் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தாங்க. லாஸ்ட் வரைக்கும் 2 பேருமே வந்து இந்த ரெட் வெல்வெட் கேக் வந்து வாங்கலாமா அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போதைக்கு அது வேண்டாம், அது 1 lakh சப்ஸ்கிரைபருக்கு கண்டிப்பா வந்து வாங்கி வெட்டலாம். இப்போதைக்கு வந்து பிளாக் ஃபாரஸ்டே வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்காக அதுதான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து கொஞ்சம் நிறைய எல்லாம் வாங்க போறது இல்ல, ஒரு 1/2 கிலோ வாங்கலாம்னு தான் ஐடியா பண்ணி போயிருந்தோம். அதுக்கு ரெட் வெல்வெட்டுக்கும் பிளாக் ஃபாரஸ்ட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய் தான் வித்தியாசம் வருது. இருந்தாலும் அப்புறமா வாங்கிக்கலான்றதுக்காக இதை மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஃபர்ஸ்ட் நாங்க கேக் வெட்டலாம்னு நினைச்சது வந்து பாத்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபருக்கே வெட்டலாம்னு நினைச்சிருந்தோம். அப்பெல்லாம் வந்து நாங்க யூடியூப் ஸ்டார்ட் பண்ணப்ப பாத்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைப்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் அப்ப வந்து ரீச் பண்றது. ஆனா இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 ஸ்டார்ட் போட்டாலே 1000 சப்ஸ்கிரைப் வந்து ரீச் பண்ணிடலாம். அப்பெல்லாம் வந்து அந்த ஸ்டார்ட்ன்ற இதே கிடையாது. ஆனா இப்பதான் வந்தது இல்லையா? அப்பெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. அந்த 1000 சப்ஸ்கிரைபே கேக் வெட்டலாம்னு முடிவு பண்ணிருந்தோம். அதுக்கப்புறம் அதுக்கு வெட்டலையா, அதுக்கப்புறம் 10,000க்காச்சும் கண்டிப்பா வெட்டணும்னு நினைச்சிட்டோம். அதுவும் வெட்டவே இல்லை. அதுக்கப்புறம் 20,000 அப்படியே வெட்டலாம்னு அப்படியே போயிட்டு இதுக்கப்புறம் 50,000க்கு கண்டிப்பா வெட்டியே ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் அன்னைக்கு வந்து வாங்கியிருந்தோம். கூடவே வந்து பாத்தீங்கன்னா கேக் வந்து பேர் எழுதுறதுலாம் சரி வீடியோ எடுக்கலாம்னு பார்த்துருந்தோம். அதெல்லாம் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பேர் எழுதி வந்துருச்சு. கூடவே வந்து பாத்தீங்கன்னா எங்க ஓரவத்தி பையனுக்கும் அன்னைக்கு வந்து சண்டே வந்து பர்த்டேன்றதுனால அவனுக்கும் ஒரு கேக் வந்து வாங்கியாச்சு. 2 கேக் பாக்ஸும் ஒரே மாதிரி இருந்ததால எந்த கேக்கு எந்த பாக்ஸ்ல இருக்குதுன்னே தெரியல. அதனால வந்து ஓபன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட எடுத்துட்டு போய் கேக் வெட்டுறது கொடுக்கலான்னு எடுத்துட்டு போயிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து இல்ல நான் கேக் வந்து இங்கே வெட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெட்ட ஆரம்பிச்சிருந்தான். இவன் தான் எங்க வீட்டோட கடைக்குட்டின்னு சொல்லலாம். எங்க ஓரவத்தியோட சின்ன பையன் அஜு கூட பாத்தீங்கன்னா முன்னாடியே 4 மாசம் வந்து முன்னாடி பிறந்துட்டா. எங்க ஓரவத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா என் சின்ன இவன் தான் வந்து லாஸ்டா பிறந்தான். அதனால எங்க வீட்டோட கடைக்குட்டி இவன். அதனால சரி அவனுக்கு ஒரு கேக் வெட்டிடலாம் அப்படின்றத வெட்டியிருந்தோம். அதுக்கப்புறம் 50,000 சப்ஸ்கிரைபருக்காக இந்த கேக் வந்து வெட்டலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் காலையில மண்டே வந்து வெட்டிக்கலாம்னு நினைச்சிருந்தோம். அதுக்கப்புறம் சண்டே நைட்டே வந்து ஒரு 9 மணிக்கு மேலதான் சரி இப்பே வெட்டிடலாம், ஃப்ரிட்ஜில் வச்சா எப்படி இருக்குமோ தெரியலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வெட்ட ஆரம்பிச்சோம். பசங்களாம் வந்து போயிட்டாங்க, சரி இப்பே வெட்டிடலாம் அப்படின்றதுக்காக வெட்ட ஆரம்பிச்சோம். மறுபடியும் ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன், 50,000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணது ரொம்ப சந்தோஷம். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண போறவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். இதுக்காக நான் கடவுளுக்கும் வந்து நன்றி சொல்றேன், இந்த அளவுக்கு கொண்டு வந்ததுக்கு. ஏன்னா வந்து நான் 1000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணுவேன் நினைச்சேன். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்றப்ப அந்த வீடியோ பார்த்தாலே எனக்கே சிரிப்பு வரும். அதை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு வந்து பெரிய நன்றி சொல்லிக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம பேசி இந்த மாதிரி பேசுறவங்களுக்கு நம்மளுக்கு எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன் நானு. இப்போ வந்து 50,000 சப்ஸ்கிரைபர்ல வந்து நிக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது எல்லாமே வந்து உங்களோட மோட்டிவேஷன். அதான் ஒரு கமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து நீங்க சொல்ற ஆறுதல், நீங்க பேசுறது, இதெல்லாம் வந்து எனக்கு இந்த அளவுக்கு வந்து பேச வைக்குது. அப்பெல்லாம் பேசுறதை வந்து நான் இப்பயும் வந்து அந்த பழைய வீடியோ எல்லாம் பார்த்தேன்னா எனக்கே ஒரு மாதிரியா இருக்கும். எப்படா இதெல்லாம் நம்ம இப்படி பேசுறோம், ரொம்ப ஒரு மாதிரியா பேசியிருக்குமே அப்படின்ற மாதிரி நான் தோணும். இதெல்லாம் கடந்துதான் வந்து இந்த இடத்துல வந்து நிக்கிறோம். அதனால நான் ஒண்ணு சொல்றதுன்னா, உங்களால முடியாதுன்னு எதையுமே நினைக்காதீங்க. நானே வந்து ஒரு கட்டத்துல வந்து நம்மளாம் எங்க 50,000 10,000 நம்ம ரீச் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அவர் வந்து சொல்லிட்டே இருப்பாரு, கண்டிப்பா வந்து நம்ம வந்து சில்வர் பட்டன் இதெல்லாம் வாங்குவோம், நம்மளும் வந்து சப்ஸ்கிரைபர் நம்மளுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் ஒரு குறிக்கோளோட இருந்தாரு. எனக்கு ஆனா நம்பிக்கை கிடையாது. இப்ப எனக்கு ஆனா நம்பிக்கை இருக்கு, நாமளும் வந்து ஒரு லெவலுக்கு வருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கு. நாங்க வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணி 3 வருஷம் ஆகுது. ஆனா 50,000 தான் வந்து ரீச் பண்ணிருக்கோம். நாங்க வந்து வீடியோ கொடுக்கல, சரியா வந்து வீடியோ கொடுக்காதனால இந்த வீட்டு வேலை நடந்ததா கொஞ்ச நாள். அப்பெல்லாம் வந்து ஒரு 5-6 மாசமா வீடியோ வந்து போடவே இல்லை. இன்னும் வீடியோ எல்லாம் சரியா வந்து கொடுத்துருந்தா இன்னும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரீச் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப சேனல் வந்து ஆரம்பிச்சாலே ஷார்ட்ஸ்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, ஒரு 10 வீடியோ போட்டாலே 1000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணலாம். ஆனா அப்ப அந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது, ஷார்ட்ஸ்னு ஒண்ணு கிடையாது. அதனால என்னவோ தெரியல, நாங்க 50,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்றதுக்கு இவ்வளவு நாள் ஆயிடுச்சு. கேக் வெட்டுறப்பே வந்து இவர் வந்து சொல்லிட்டு இருந்தாரு, இந்த மாதிரி
வந்து கேக் வெட்டி நம்மளே வந்து சாப்பிட்றோமே, ஏதாவது சப்ஸ்கிரைபருக்கு கொடுத்தா தானே அது ஒரு இதா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு சார். அடுத்த டைம் மொல்லக்கு கண்டிப்பா வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வீட்டுக்கு போய் ஒரு கேக் வெட்டலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாரு. மறுபடியும் சொல்றேன், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே. இதுல இருந்து என்ன சொல்றேன்னா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களால இது முடியாது, நம்மளால இது செய்ய முடியாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து முடிவு பண்ணாதீங்க. கண்டிப்பா வந்து உங்களால முடியும். அதுக்கான முயற்சி எடுத்தா இது வந்து அடுத்த நாள் வந்து திங்கட்கிழமை வந்து எடுத்திருந்தேன். பசங்களுக்கு வந்து ஸ்கூலுக்குலாம் அனுப்பிட்டு மதியம் லஞ்ச் செய்ய ஆரம்பிக்கிறப்பதான் இந்த vlog வந்து எடுத்திருந்தேன். லைட்டை வந்து போடுறேன். லைட்டு போறப்ப பாத்தீங்கன்னா கண்ணு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த வீட்டுக்கு வந்த புதுசுல போட்ட லைட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒரு 4 மாசம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள வந்து அந்த லைட் வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு லைட் இருக்கு. 2 லைட் தான் போட்டிருந்தோம். அந்த லைட் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பவர் இருக்காது. ஏற்கனவே லைட்டு தான், அது நல்லா பவரா இருக்கும். அந்த லைட்டு தான் இப்ப வீணா போயிடுச்சு. கொஞ்சம் வந்து வெளிச்சம் கம்மியா தான் இருக்க மாதிரி இருக்கும். சமையல் வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சிங்க்ல வந்து காலையில செஞ்ச ஜாமான்லாம் அப்படியே இருக்கு. சரி, ஒரே அடியா வந்து மதிய சாப்பாடு செஞ்சுட்டு கழுவிக்கலான்றதுக்காக எடுத்து வச்சிருந்தேன். கொஞ்சம் காயில வந்து வாங்கிட்டு வந்திருந்தாரு. ஃபர்ஸ்ட் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டாதான் அடுத்த வேலை செய்யறதுக்கு எனக்கு கரெக்டா இருக்குன்றதால அதை வந்து எடுத்து வச்சிருந்தேன். இன்னைக்கு காயெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு. ஆனா அது இன்னைக்கு என்ன குழம்பு வைக்க போறேன்னா கிள்ளி போட்ட சாம்பார் தான் வைக்க போறேன். ஏன்னா வந்து காய் போட்ட சாம்பார் வைக்கிறதுக்கு மிளகாத்தூள் இல்லை, அது வந்து இன்னும் காய வச்சிருக்கேன், இன்னும் அரைக்கல. அதனால வந்து இன்னைக்கு கிள்ளி போட்ட சாம்பார் தான் வைக்க போறேன். ஒரு சிலர் வந்து ரெசிபியுமே வந்து ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. நான் என்ன ரெசிபி ரொம்ப நான் இதெல்லாம் செய்யல, நார்மலா செய்யற மாதிரி தான் செய்யறேன். இருந்தாலும் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அக்கா நீங்க செய்யற ரெசிபியும் ஷேர் பண்ணுங்கக்கா, எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தீங்க. அது கிள்ளி போட்ட சாம்பார் வந்து ரொம்ப நாளா வந்து கேட்டிருந்தீங்க. ரொம்ப கிள்ளி போட்ட சாம்பார் வந்து ரொம்ப ஸ்பெஷலாலாம் வைக்க மாட்டேன், என்னோட ஸ்டைல்ல வைக்கிறேன். அதையுமே உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு வந்து கருவேப்பிலை வந்து வாங்கிட்டு வந்திருந்தாரு. இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா எனக்கு கருவேப்பிலை அதுலயும் போறதே வந்து நிப்பாட்டிட்டேன். ஏன்னா கடைக்கு போனாலே ஒரு கருவேப்பிலை வந்து வாங்கிட்டு வரவே மாட்டாரு. அப்படி வாங்கிட்டு வர போனாலுமே வந்து பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் லேட்டா போறாரு, கருவேப்பிலே இருக்காது. அதனாலே வந்து நாடார் கடைக்கு நான் போறப்பலாம் எங்க வீட்டுக்கார் வந்தாருன்னா கண்டிப்பா வந்து கருவேப்பிலை கொடுத்து அனுப்புங்க நாடார் வந்து சொல்லிட்டு சண்டை போட்டு வந்திருக்கேன். அதனால இன்னைக்கு வந்து ஞாபகமா எப்படியே கருவேப்பிலை கொத்தமல்லி வந்து வாங்கிட்டு வந்தாரு. அதனால வந்த உடனே அதை வந்து பொக்கிஷ மாதிரி எடுத்து வச்சிடலாம் டப்பாவில, வதங்கிடும் இல்லையா, ரொம்ப நேரம் கழிச்சு எடுத்து வச்சா உடனே எடுத்து வச்சிடலாம் டப்பாவில போட்டுன்றதால எடுத்து வச்சிருந்தேன். இந்த டப்பாவை பத்தி சொல்லி ஆகணும். இந்த டப்பா வந்து 6 டப்பா வந்து மீஷோல தான் வாங்கியிருந்தேன். எனக்கு ரேட் அந்த அளவுக்கு தெரியல. நல்லா சூப்பரா இருக்கு. ஃப்ரிட்ஜில் வந்து எதுக்காக இந்த டப்பா வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஈவனா அடுக்கி வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்ன்றதால அந்த டப்பாவில் வந்து முருங்கைக்காய் இதெல்லாம் வந்து கட் பண்ணி போடுறப்பதான் பாத்தீங்கன்னா அந்த டிஷ்யூ பேப்பர் போட்டு வைக்கணும் போல இருக்கு. அது போடாதனால எனக்கு வந்து பூர்ணம் பூத்த மாதிரி ஆகுது. அதை மட்டும் பாத்தீங்கன்னா முருங்கைக்காய் மட்டும் கட் பண்ணி கவர்ல போட்டு வச்சிரும். மீதி எல்லாமே வந்து இந்த டப்பால தான் வச்சிருப்பேன். நல்லாவே இருக்கு. ஃப்ரிட்ஜில் நல்லா அழகா அடுக்கி வைக்கிறப்ப ஃப்ரிட்ஜ் பார்க்கறதுக்கு நீட்டா இருக்கு, நல்லா இருக்கு இந்த டப்பா. இந்த ஃப்ரிட்ஜ் பத்தி சொல்லி ஆகணும். இந்த ஃப்ரிட்ஜ் வந்து பாத்தீங்கன்னா நாங்க பெங்களூர்ல இருக்கிறப்ப வாங்கினது. நாங்க எல்லாருமே குடும்பத்தோட ஒரு பொருள் வாங்க போறோம்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அப்பெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜ் எனக்கு கல்யாணம் ஆன ஒரு 4-5 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப போயிட்டு பெங்களூர்ல ஒரு ஷாப்ல போயிட்டு வாங்கிட்டு வரதுக்காக போயிருந்தோம். ரொம்ப சந்தோஷமா எங்க ஓரவத்தி, எங்க மூத்தாரு, அதுக்கப்புறம் நாங்க, எங்க மாமியாரு ஒரு 5 பேரு சேர்ந்து போய் இந்த ஃப்ரிட்ஜை வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். வாங்கிட்டு வந்து வச்சுட்டு வீட்டுல வந்து ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்துட்டே இருந்தோம். அங்கெல்லாம் வந்து பெங்களூர்ல வந்து பாத்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி போயிட்டு எங்க மாமியார் தான் வந்து காயெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அப்பெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜ் நிறைய காய் இருக்கிற மாதிரி இருக்கும். அங்க வந்து காயெல்லாம் வாங்கிட்டு வர்றது வேலை வந்து எங்க மாமியாரோட வேலை. எங்க மாமியார் வந்து பாத்தீங்கன்னா அங்க போய் காய் வாங்குறதுல எல்லா காயோட பேரும் வந்து கத்துக்கிட்டாங்க. அந்த கன்னட பாஷையில வந்து சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் கத்துக்கிட்டாங்க. நான் அவ்வளவு நாள் இருந்தா, எவ்வளவு நாள், ஒரு வருஷம் கூட இருந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த அளவுக்கு எதுவும் பேர்லாம் எனக்கு தெரியாது. அந்த வெங்காயம் பேர் மட்டும் தெரியும், ஈரோலின்னு சொல்லுவாங்க. மத்தபடி எந்த காயோட பேரும் வந்து எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்லுவாங்க, பெங்களூர்ல வந்து எவ்வளவு கருப்பா போனாலுமே பெங்களூர் போனவொடனே வெள்ளையாயிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. நான் ஒரு வருஷம் இருந்தேன், எந்த கலருமே சேஞ்ச் இல்லை, நான் கருப்பாவே தான் இருந்தேன். ஓரளவுக்கு வந்து இந்த அங்கேயே இருந்தா கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் இருந்தா வந்து வெள்ளையா கலரா ஆவாங்களா என்னன்னு தெரியல. நான் வந்து பாத்தீங்கன்னா எப்படி போனோம் அப்படியே தான் இருந்திருந்தேன். ஃபர்ஸ்ட் அப்பெல்லாம் வந்து எப்பவுமே வந்து குளிரிட்டே தான் இருக்குமா, வெயில்லாம் அந்த அளவுக்கு தெரியாதான் பெங்களூர். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற எப்படி வெயில் அடிக்குதோ அதே மாதிரிதான் பெங்களூர்லயுமே வந்து வெயில் அடிக்க ஆரம்பிச்சுது. இந்த மனசு வந்து ஒரு குரங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, மனசு அப்பப்போ ஒரு மாதிரி மாறிக்கிட்டே இருக்கணும். அது மாதிரி பெங்களூர்ல இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஊரோட எப்போ போயிட்டு நம்ம அங்க போய் செட்டில் ஆகும் அப்படின்னு நினைச்சிருக்கோம். ஆனா இங்க வந்து செட்டில் ஆன பிறகு எப்படா பெங்களூர் போய் அந்த கிளைமேட்டை வந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. இந்த குளிர் டைம்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா நல்லா குளுகுளுன்னு இருக்கும். தரையில வந்து காலே வைக்க முடியாது, சாக்ஸ் தான் போட்டுட்டு இருக்கும். அந்த மாதிரி நல்லா இருக்கும் அந்த கிளைமேட். இப்பயும் அடிக்கடி வந்து பெங்களூர் வந்து அவர் மட்டும் போயிட்டு வராரு. ஆனா எங்களை வந்து ஒரு நாளாச்சும் கூட்டு போக சொல்றேன், ஆனா கூட்டு போக மாட்டாரு. நான் போயிட்டு வந்துருவேன், உங்களை எப்படி கூட்டு போறதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனா போய் பார்க்கணும் ரொம்ப ஆசையா இருக்கு. பெங்களூர் போயிட்டு மறுபடியும் சீக்கிரமா இட்டு போறேன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அவ்வளவு நாள் இருந்தேன், நான் எங்கேயுமே நான் சுத்தி பார்க்கவே இல்லைங்க. அதனால வந்து ஒரு நாளைக்கு வந்து கூட்டு போறேன்னு சொல்லியிருக்காரு, எப்பன்னு தெரியல. இப்ப வந்து விளாக்குள்ள வந்துடலாம். இப்ப வந்து கிளிப்பட்ட சாம்பாருக்கு வந்து பருப்பு வந்து போட்டிருக்கேன். நான் வந்து பருப்பு வேக வைக்கிறப்ப பாத்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி எதுவுமே வந்து போட மாட்டேன், கொஞ்சமா மஞ்சத்தூள் மட்டும் தான் போடுவேன். எனக்கு கிள்ளி போட்ட சாம்பார்லயே வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மா வைக்கிறது, அதுக்கப்புறம் எங்க நாத்தனார் வைப்பாங்க, நல்லா சூப்பரா இருக்கும். எப்படிதான் வச்சாலும் பாத்தீங்கன்னா அந்த டேஸ்ட் ஆனா வரமாட்டேங்குது. ஏதோ ஒரு அளவுக்கு எனக்கு கிள்ளிப்பட்ட சாம்பார் வரும். பருப்பு அடுப்புல வச்சுட்டு சாம்பாருக்கு வந்து பாத்தீங்கன்னா புளி வந்து ஊற வச்சுக்கிறேன். ரொம்ப சாம்பார் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து புளிக்கவும்
அதிகம் கூடாது, புளி வந்து கம்மியாவும் இருக்கக்கூடாது. கரெக்டான அளவுல இருந்தா கிள்ளி போட்ட சாம்பார் வந்து சூப்பரா இருக்கும். இந்த சாம்பாருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இருக்கும். வெத்து சாம்பார்னு சொல்லுவாங்க, கிள்ளி போட்ட சாம்பார்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் முழு மிளகா சாம்பார். இந்த மாதிரி இந்த சாம்பாருக்கு வந்து நிறைய பேர் இருக்கு. ஒரு அவசரம் எங்கன்னா போறோம்னா சிம்பிளா வச்சு முடிச்சுட்டு இந்த சாம்பார் வச்சுட்டு கிளம்பிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து பருப்பு வந்து வெந்துடுச்சு. இப்ப தாளிச்சிக்கலாம். கொஞ்சமா வந்து எண்ணெய் விட்டுட்டு கடுகு வந்து போட்டுட்டு பூண்டு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து நான் பருப்பு வேக வைக்கிறப்ப ஒரு சிலர் வந்து போடுவாங்க. அந்த மாதிரி போடுறது இல்ல, நம்ம வந்து கொஞ்சோண்டு இடிச்சிட்டு போட்டா நல்லா வாசனையா இருக்கும். இப்ப வந்து காஞ்ச மிளகாய் வந்து நிறைய போடணும், அப்பதான் வந்து நல்லா இருக்கும் இந்த சாம்பாருக்கு. நான் வேற பச்சை மிளகா வேற எதுவுமே சேர்க்க மாட்டேன் காரத்துக்கு. காஞ்ச மிளகாய் தான் நிறைய போடுவோம். இதோட காரம் மட்டும்தான் இந்த சாம்பார்ல இருக்கும். அதனாலதான் இது பேர் வந்து பாத்தீங்கன்னா முழு மிளகாய் சாம்பார்னு வந்து சொல்லுவாங்க. இப்ப வந்து தட்டி வச்சிருக்க பூண்டு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். கருவேப்பிலை இருந்தாலும் போட்டுக்கலாம், இதுக்கு வந்து நல்லாவே இருக்கும். இந்த கிள்ளி போட்ட சாம்பாருக்கு வந்து அப்புறம் வந்து வெங்காயம் கொஞ்சம் நிறைய சேர்த்தா நல்லாவே இருக்கும் டேஸ்ட். இப்ப வெங்காயம் தக்காளிலாம் வதங்கிடுச்சு, பருப்பு வந்து சேர்த்துக்கலாம். அந்த கிள்ளி போட்ட சாம்பாருக்கு வந்து டேஸ்ட் கொடுக்குறது என்னன்னு பாத்தீங்கன்னா பருப்பு வந்து மெயினா வந்து ரொம்ப வந்து மைய கடையவும் கூடாது, பருப்பு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முழுசாவும் இருக்கக்கூடாது, ஒண்ணும் பாதியமா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கணும் இந்த கிள்ளி போட்ட சாம்பாருக்கு. அப்பதான் நல்லா டேஸ்டா இருக்கும். கிள்ளி போட்ட சாம்பார்னாலே வந்து பாத்தீங்கன்னா கட்டியாலாம் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு தண்ணி வந்து ஊத்தினா எப்படி இருக்கும், ஓரளவுக்கு அப்படி இருந்தாதான் அது வந்து கிள்ளி போட்ட சாம்பார் நல்லா சூப்பரா இருக்கும் டேஸ்ட். எங்க அம்மாலாம் வந்து பாத்தீங்கன்னா நானாலும் கொஞ்சம் வந்து மஞ்சளா இருக்கு, ஆனா எங்க அம்மாலாம் வைக்கிறது பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் மஞ்சளா இருக்கும், கருப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும், அப்படியே ஊத்தி ஊத்தி குடிக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் அம்மா வைக்கிற இதெல்லாம் வந்து. அது வந்து கருப்பு புளி சேர்க்கறதுனால என்னவோ தெரியல. இப்ப நல்லா பருப்பு எல்லாம் சேர்த்துட்டு புளியை வந்து கரைச்சி, இப்ப ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்ல, நம்ம புளி ஊத்தணும் இல்லையா, அதோட பச்சை வாசனை மட்டும் போனா மட்டும் போதும். அதுக்கப்புறம் கிள்ளி போட்ட சாம்பார் வந்து ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு பெருங்காயத்தூள் போட்டு இறக்கிட வேண்டியதுதான். அப்படியே சாம்பார் வந்து கொதிக்கிற கேப்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா உருளைக்கிழங்கு தான் பொரிக்கலான்னு பார்த்தா ரெண்டு உருளைக்கிழங்கு தான் இருந்தது. அதனால ஆளுங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கு பொரிக்கலான்னு அவங்க தான் உரிச்சிட்டு இருக்கேன். எங்களுக்கு வந்து கேரட் பொரியல் தான் பொரிக்க போறேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஆளுங்களுக்கு எப்பவுமே வந்து கிள்ளி போட்ட சாம்பார்னா உருளைக்கிழங்கு தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சொல்லி வச்சிருக்காங்க. அதனால வந்து எப்ப கிள்ளி போட்ட சாம்பார் வச்சாலும் அது காம்பினேஷன் வந்து நல்லா காரசாரமா உருளைக்கிழங்கு தானே செட் ஆகுன்றதால உருளைக்கிழங்கு வந்து பொரிச்சிருக்கேன். அது 2 தான் இருந்தது, இல்லைன்னா எங்களுக்குமே வந்து உருளைக்கிழங்கு தான் பொரிச்சிருப்பேன். இப்போ வந்து சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நல்லா கொஞ்சமா வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இறக்கிட்டா கிள்ளி போட்ட சாம்பார் வந்து சூப்பரா இருக்கும். இதான் என்னோட ஸ்டைல்ல வந்து கிள்ளி போட்ட சாம்பார். எப்ப வச்சாலுமே இப்படிதான் வைப்பேன். என்னடா இது கிள்ளி போட்ட சாம்பார்லாம் ரெசிபியா கொடுக்குறாங்களேன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தாங்க, நிறைய பேர் வந்து ஷார்ட்டா இருக்கட்டும் வீடியோல இருந்து ரெசிபி வந்து ஷேர் பண்ணுங்க, அதனால ஷேர் பண்ணிருக்கேன். நீங்களுமே இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க எப்படி கிள்ளி போட்ட சாம்பார் வைப்பீங்கன்றதை என் கூட ஷேர் பண்ணுங்க. நானுமே அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாக்குறேன். கிள்ளி போட்ட சாம்பார் வந்து கொதிக்கிறப்ப இருக்கிற கலரை விட பாத்தீங்கன்னா மூடி போட்டு திறப்போம் பாத்தீங்களா, அப்போ ஒரு கலரா இருக்கும். அதான் கிள்ளி போட்ட சாம்பாரோட ஒரிஜினல் கலர். அதான் நல்லா சூப்பரா இருக்கும். மதியம் வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. நல்லா கிள்ளி போட்ட சாம்பார் வந்து பாத்தீங்கன்னா ஊத்தினா இந்த மாதிரி தான் கொஞ்சம் தண்ணியா இருக்கணும், நல்லா தொளர் சாப்பிட்றப்பதான் நல்லா டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் எப்பவுமே டெய்லி ஒரு பாட்டி வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து இன்னைக்கு வந்திருந்தாங்க. காலையில சாப்பாட்டுக்கு வருவாங்க எப்பவுமே, இன்னைக்கு வந்து மதிய சாப்பாட்டுக்கு வந்திருந்தாங்க. அதனால கொஞ்சம் லேட்டா பாட்டி கொஞ்ச நேரம் உட்காந்துருங்க, சாப்பாடுன்னு ரெடி ஆகலன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் ரெடியான பிறகுதான் அவங்களுக்கு போய் சாப்பாடு வந்து கொடுத்தேன். சாப்பாடு அவங்களுக்கு கொடுக்க எடுத்துட்டு போன உடனே எல்லாரும் நாய்க்குட்டிங்க எல்லாம் வந்து லைன்ல நின்றுட்டாங்க, அவங்களுக்கு தான் சாப்பாடு எடுத்துட்டு வராங்கன்ட்டு. இப்ப வந்து நாய்க்குட்டி வந்து உள்ள விடுறது இல்ல, ஏன்னா கொஞ்சம் பெருசா வராங்க, வெளியே விட்டு பழகலான்றது எல்லாம் வெளியில தான் விட்டுட்டேன். கதை வந்து இப்ப சாத்தியே தான் வைக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு வந்து சாத்தி வச்சு பழக்கப்படுத்தினா அடுத்தது வந்து உள்ள வர மாட்டாங்க இல்லையா, அதனால வந்து இப்ப மட்டும் தான் கதை ஓபன் பண்றேன். மத்தபடி பாத்தீங்கன்னா சாத்தி தான் வச்சிருப்பேன். வீடியோ ஸ்டார்டிங்ல வந்து பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தான் வேலை செய்ய ஆரம்பிச்சேன்னு வந்து சொல்லியிருந்தேன். எனக்கு வந்து திங்கட்கிழமை பசங்க வந்து ஸ்கூலுக்கு போன ஞாபகத்திலே வந்து சொல்லிட்டேன். இப்பதான் வீடியோல பாக்குற பசங்க எல்லாம் தூங்குறாங்க. ஓஹோ, வீட்டுல அன்னைக்கு பக்ரீத்துக்காக வீட்டுல இருந்தாங்கன்னு இப்பதான் ஞாபகமே வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிச்சன் எல்லாம் ஓரளவுக்கு கிளீன் பண்ணிட்டு மணி ஒரு மணிக்கு மேலதான் வந்து இட்லிக்கு வந்து ஊற வைக்க ஆரம்பிச்சேன். இட்லிக்கு வந்து மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் ஊறினா மட்டும் போதும் இல்லையா, அதனால எதுக்கு கொஞ்ச நேரம் ஒரு மணிக்கே ஊற வச்சுக்கலான்றதுக்கு அப்பதான் வந்து ஊற வச்சிருந்தேன். இப்பெல்லாம் வந்து இந்த குண்டரிசி தான் இந்த ரேஷன்ல வந்து இந்த சைட்ல வந்து போடுறாங்கன்றதுனால பச்சரிசியே சேர்க்கறது கிடையாது. இந்த குண்டரிசிலே வந்து இட்லி நல்லா இருக்குதுன்றதுனால அது மட்டும் தான் சேர்த்துக்கிறேன். பச்சரிசி வந்து சேர்க்கறது இல்ல. எப்பவும் போடுற அளவு தான். பாத்தீங்கன்னா 5 படி அரிசி போட்டிருக்கேன், 2.5 படி வந்து அந்த குட்டி படி இருக்கு இல்லையா, நான் உளுந்து போடுவோம் இல்லையா, அந்த படியில வந்து 2.5 படி தான் உளுந்து வந்து போட்டிருக்கேன். இன்னும் கூட ஒரு சிலர் வந்து உங்களோட இட்லி மாவோட அளவு வந்து சொல்லுங்கன்னு சொல்லிருங்க. 2 வீடியோ வந்து கொடுத்துருக்கேன் நான் எப்படி ஊற வைப்பேன்னு சொல்லிட்டு. பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணி பாருங்க, என்னோட வீடியோ 2 வீடியோ வரும், அதுல வந்து பார்த்து அந்த அளவுகள் வந்து போடுங்க. இட்லி வந்து நல்லா சூப்பரா வரும். அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மீஷோல வந்து இந்த பூ வந்து வாங்கியிருந்தேன் டெக்கரேட் பண்றதுக்காக. இங்க வைக்கலான்னு ஒரு ஐடியால தான் வந்து வாங்கியிருந்தேன். ஆனா வந்து அங்க வச்சு பார்த்தேன், சரி உட்காருதா நான் வச்சு பார்த்தேன். அங்க வந்து பாத்தீங்கன்னா டபுள் சைடு டேப் வந்து தான் ஒட்டி பார்த்தேன், அந்த ஒட்டவே மாட்டேங்குது, அது வந்து கீழே விழுந்துருச்சு. சரி வேற ஒரு ஐடியா பண்ணி சரி வச்சுக்கலான்றதுக்காக வச்சுட்டேன். அப்படியே இந்த செல்ஃப்ல அப்படியே வச்சா நிக்கிற மாதிரி தான் யோசிச்சிருந்தேன் நான் வாங்கி
வாங்கியிருந்தேன். கடைசியில பாத்தீங்கன்னா அங்க வச்சா வந்து கீழே விழுந்துருது. வெயிட்டா அது மேல ஏதாவது ஒண்ணு வச்சாதான் நிக்கும் போல இருக்கு. அதுக்கப்புறம் செட் பண்ணி பார்த்தேன் எங்கெல்லாம் வச்சா நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி. ஒரு பூ மட்டும் இங்க வந்து தொங்க விட்டுருந்தேன், அது மட்டும் பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் இங்க வச்சு பார்த்தேன் 2 பூ இப்படிதான் இருக்கு. ஆனா ஒட்டி விட்டா ஆனா உடனே வந்து கீழே விழுந்துருது. நானும் வச்சு வச்சு பாக்குறேன் நல்லா இருக்கா, இங்க இந்த மாதிரி வச்சா நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி. இன்னும் அங்க வைக்கிறதுக்கு செட் ஆகல. இப்ப வச்சிருக்கிறது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்ததான் வீடியோல வந்து குமரன் பிரதர் வந்து ஹாய் சொல்ல சொல்லியிருக்காரு. ஹாய் குமரன் பிரதர், எப்படி இருக்கீங்க? இதோட இந்த vlog முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்பதான் என்ன சொல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.